பொதுவெளியில் திமுக காங்கிரஸ் உறவு சுமூகமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் நிலவும் சூழல் முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடகர் தாவேகா எங்களை கூட்டணிக்கு அழைத்தது என்ற அவரது கருத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினை கடும் கோபத்தில் ஆழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இரு கட்சிகளுக்கு இடையேயான உறவு வெளிப்படையாகவும் அமைதியாகவும் இருந்தாலும் உள்ளத்தில் பெரும் விரிசல் உருவாகியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை மிகுந்த சிக்கல்களில் சிக்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதி என்ற அடிப்படையில் 40 இடங்களையும் கூடுதலாக 2 மாநிலங்களவையும் இடங்களையும் கோரியுள்ளது. ஆனால் திமுக தரப்பில் இத்தனை பெரிய எண்ணிக்கையிலான இடங்களை ஒதுக்குவது சாத்தியமற்றது என திட்டவட்டமாக கருதப்படுகின்றது. ஏனெனில் கூட்டணியில் இணைந்து உள்ள சிறிய கட்சிகளுக்கும் இடங்களை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் திமுக மீது உள்ளது. திமுக பிப்ரவரி 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் பேச்சுவார்த்தை நடத்துமாறு காங்கிரஸ் தலைமைக்கு முன்மொழிந்து இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி அந்த தேதியை உறுதி செய்வதில் சிக்கல் நீடிக்கின்றது. காங்கிரஸ் தனது பிடிவாதத்தை தளர்த்த தயாராக இல்லாததே இந்த இழிப்பறிக்கு காரணமாக கூறப்படுகின்றது. தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்குள்ள காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் திமுகவின் நிலைமையை விளக்கியுள்ளதாக தெரிகின்றது. கூட்டணியில் இணைந்து உள்ள சிறிய கட்சிகளுக்கும் இடம் ஒதுக்க வேண்டிய அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலைமை குறிப்பாக காங்கிரஸ் மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள கேத்தோலிக் மற்றும் திருசபை போதகர்கள் ஆகியோர் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாகிவிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விரிசல் சட்டமன்ற தேர்தலோடு மட்டுமல்லாமல் வரவிருக்கும் மக்களவை தேர்தலிலும் தாக்கம் ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக அவர்கள் வலியுறுத்துகின்றனர். எனவே சுமூகமான முடிவை எடுக்குமாறு உள்ளூர் காங்கிரஸ் பிரதிநிதிகளிடம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் காங்கிரஸ் தரப்பில் 40 இடங்கள் கோரப்படுவதற்கான காரணம் கடந்த மக்களவை தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் மற்றும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் தங்களின் நிலைப்பாடு வலுவாக இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் திமுக தரப்பில் காங்கிரஸ் கட்சியின் வலிமை குறைந்துவிட்டது. இத்தனை இடங்களை வழங்குவதில் கூட்டணிக்கே பாதகமாகிவிடும் என வலியுறுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் கூட்டணியில் உள்ள பிற சிறிய கட்சிகள், அதாவது விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவை தங்களுக்கான இடங்களை உறுதி செய்ய வேண்டும் என்பதால் திமுக கட்சி மிகுந்த அழுத்தம் ஏற்பட்டு உள்ளது. இதனால் காங்கிரஸ் கோரிக்கையை நிறைவேற்றுவது சாத்தியமற்றதாகவும் தெரிகின்றது. மேலும் 2 மாநிலங்களவை இடங்களையும் காங்கிரஸ் கோருவது திமுகவின் உள்கட்டமைப்பில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் அந்த இடங்களை திமுக தனது முக்கிய தலைவர்களுக்கு வழங்க திட்டமிட்டு இருந்தது. இதனால் காங்கிரஸ் கோரிக்கை கூட்டணியின் எதிர்காலத்தை சிக்கலாக்கும் அபாயம் அதிகரித்து உள்ளதாக தெரிகின்றது. இதுகுறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.